எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. அதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் புதிதல்ல அப்படிங்கிற மாதிரி கடந்த ஒரு 3 இயர்ஸாகவே சிஎஸ்கேக்கு கொஞ்சம் டவுன்ஃபால் பீரியட் தான் இருக்குது. ஸோ நேற்று கேம்லேயும் அதோட கிளிம்ஸை தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு. பட் என்னவோ இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, எங்கே தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கார் கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலா. என்னதான் சார் ஆயிட்டு இருக்கு? நல்லா இருக்காது. ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் புதிதல்ல. வெரி குட். ஓகே. என்னதான் சார் ஆயிட்டு இருக்கு சிஎஸ்கேக்கு? ஒன்றும் இல்லைங்க, அவங்க என்ன ஒன்றும் வச்சுட்டு ஒன்றும் வஞ்சகம் பண்ணல. ஓகே. இல்லை, ஓகே, கொடுக்கறதுக்கு இல்லை, கொடுக்கலன்னு சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கொடுக்கறதுக்கு இல்லையே, ஓகே, இருக்கிறதையும் கொடுக்க மாட்டேன்னு உள்ள ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? ஓகே. அதாவது கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்னா பவுலிங்கை சொல்லலாம், கொடுக்கறதையும் கொடுக்க மாட்டேன்னு ஒழிச்சு வச்சுக்கலாம்னா பேட்டிங்கை சொல்லலாம். அந்த மாதிரி தான் இருக்கு சொல்றது. ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வரலாம் சார். ஸ்டார்டிங் ஆஃப் வித் சஞ்சு சாம்சன் ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாருன்னு பார்த்தோம். ஓகே, 1 மேட்ச் ஃபெயில் ஆகிறது இஸ் நாட் அ பிக் டீல், பிரச்சனை இல்லை. பட் ஒரு 2 மேட்சாவோ ஒரு ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட், அந்த பேட்டிங்கில் வந்து கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்கும் சார், பாடி லாங்குவேஜாகவே. டெஃபினட்டாக அவருடைய அந்த ஃபுட் மூவ்மெண்ட் வந்து அவருக்கு வந்து எப்போவுமே ப்ளஸ் பாயிண்ட். இது நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி அந்த ஃபுட் மூவ்மெண்ட்டே அவருக்கு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. T20 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த என்ன தான் உங்களுக்கு ஃபுட் ஒர்க் இருந்தால் கூட அந்த ப்ரீ டிட்டர்மின்டு ஷாட்ஸ் தான் ஜாஸ்தி. நான் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கேன், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 80%, 70 to 80% ஆஃப் த உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்டாக தான் இருக்கும். ஓகே. அதில் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. இந்த பால் இந்த ஓவரில் இந்த பால் இந்த போலர் இப்படி போடுவான் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல வரும் உங்களுக்கு. அதுவும் பர்டிகுலர்லி ஒரு போலர் வந்து ஒரு பர்டிகுலர் லைன் அண்ட் லெங்க்த்து போட்டு அந்த பாலில் அடி வாங்கிட்டாருன்னா அடுத்த பால் என்னவா இருக்குங்கிறத அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் ப்ரெடிக்ட் பண்ணுவார். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் பேஸ்டு ஷாட்டுக்கு போவாங்க. ஒரு 7-8 அவுட் ஆஃப் 10 டைம்ஸ் அந்த ஷாட் மாட்டும். ஓகே. மீதி ஒரு 2-3 டைம்ஸ் அவுட் ஆஃப் 10 டைம்ஸ் மாட்டாததுல அந்த ஏரியாவில் இப்போ மாட்டியிருக்காரு சஞ்சு. ஓகே, ஓகே. அவருடைய மூவ்மெண்ட் எல்லாமே அவருடைய ப்ரெடிக்ஷன் படி போகிறாரு. ஆனால் அந்த பவுலர் இஸ் ஓவர் ஸ்மார்ட்டிங் ஹிம். ஓகே. அதனால அவர் ஏமாறுறாரு. அதில் நீங்கள் வந்து அந்த ஒரு 4 அடித்ததுக்கு அடுத்த பால் பாட்லெட்டோட பால் இவர் வந்து வித்ட்ரா பண்ணுறாரு. அவன் அந்த முதல் பால் போட்ட லைனில் போடாமல் சேஸ் பண்ணுறான். அவனோட அவுட் ஸ்விங்க்கு வர்றாரு அவர் பாட்லெட். அந்த அவுட் ஸ்விங்கை முதல் பால் போட்டது ஆஃபில் இவர் அடிச்சிட்டாரு. அடுத்த பால் திருப்பி லெக்கில் ஒதுங்குறாரு. டுவர்ட்ஸ் லெக்கு ஒதுங்கிட்டு ரூம் கொடுத்து இன்சைட் அவுட் ஆடுறதுக்கு போகிறாரு. இவர் அதே லைன் போட்டிருந்தாருன்னா மாட்டிருக்கும் ஷார்ட். அது இவர் என்ன பண்ணுறாரு, சேஸ் பண்ணுறாரு. அவர் நீ வெளியில் இந்த ஒதுங்குறல நான் சேஸ் பண்ணுறேன், பட் இட் இஸ் நாட் அன் இன்கமிங் டெலிவரி, இட் இஸ் அகெயின் அவுட் கோயிங் டெலிவரி. இந்த லைன் போட்டதை இந்த லைன் போட்டு இப்படி எடுக்கிறாரு அவர். அதில் ட்ராப் ஆனார் அவர். அவர் எதிர்பார்த்தது வந்து அவுட் ஸ்விங் போட்டு அடிச்சிட்டாரு, நம்ம அடுத்தது இன் ஸ்விங் போட போகிறோம் அப்படின்னு தான் அந்த பவுலர் நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் ஒதுங்குறாரு அது இன்சைட் அவுட் ஆடுறதுக்கு. அவர் என்ன சொல்லலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு அது. பட் அவுட் ஆகிட்டு போகிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. சரி, சஞ்சுவை பற்றி பேசிட்டோம். இது வந்து திஸ் திங்ஸ் ஹேப்பன். சஞ்சுவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2-3 டைம்ஸ் அவுட் ஆஃப் 10 டைம்ஸ் இந்த மிஸ்ஃபயர் ஆகும்னு சொன்னேன்ல, அதில் 2 டைம்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 2 மேட்ச் ஃபெயிலியர். இனிமேல் அவர் கை பிடிக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது வாங்க ருத்துராஜ் கேக்வாட். இப்போ வந்து நம்ம வந்து இப்படி போயிடலாம். ஒவ்வொருத்தரோட குவாலிட்டி என்ன, அவர் எப்படி ஆடினாருங்கிறத பேசுகிறத விட இந்த டீமோட பேட்டிங் ஸ்ட்ரென்த் என்ன, அந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த் எப்படி இருந்ததுங்கிறத பார்க்கலாம். நேற்றுக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் அவுட் அண்ட் அவுட் சிஎஸ்கே லூஸ் பண்ணதுங்கிறது ஸ்ட்ராட்டஜி, லேக் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, லேக் ஆஃப் பிளானிங் அண்ட் புவர் கேப்டன்சி பை ருத்துராஜ். இது ரெண்டும் மெயின். இது ரெண்டு பவுலிங் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு இல்லாததை பற்றி நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. இல்லைங்கிறத நம்ம படித்து பேசிட்டோம் அது. ஓகே. பட் அந்த இருக்கிறத நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அச்சா, உங்களுக்கு எங்கிட்ட இல்லை, எங்கிட்ட அம்யூனிஷன் இல்லை, எங்கிட்ட இருக்கிறது ஒரு சின்ன ஒரு 2-3 குண்டு போட்ட ஒரே ஒரு ரிவால்வர் இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அந்த புல்லட்டை வச்சு யாரையாவது நீங்கள் சாகடிக்க முடியுதா, எதிரியை கொல்ல முடியுதா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் அந்த இருக்கிறதையும் கொண்டு போய் உள்ளே ஒழிச்சு வச்சுட்டு நீங்கள் தீபாவளி துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து இதை காமிச்சு மிரட்டி பணிய வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடக்காது.
ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் நம்ம திருப்பியும் சொல்கிறோம், ருத்ராஜோட ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் ஓப்பனிங்க்கு இந்த சீசனில் இந்த மாதிரியான கிரிக்கெட்டுக்கு ஒத்து வராது. ஓகே ஓகே. ருத்ராஜ் ஓப்பன் தான் பண்ணணும், அவருக்கு நிறைய டைம் இருக்கணும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஸ்டால்வர்ட்ஸ்லாம் கூட பேசுகிறாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம பேசுகிறத நம்ம ஒப்பீனியன் சொல்கிறோம். ருத்ராஜ் ஓப்பனிங் ஸ்லாட்டு கிடையாது. ஓகே. ஒன்று அவர் நம்பர் 3 ஆடணும், இன்னும் சொல்ல போனால் மிடில் ஆர்டர் கூட வச்சுக்கலாம். ரொம்ப டக்குன்னு ஒரு 2-3 விக்கெட் போயிடுச்சுன்னா ருத்ராஜ் போய் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆடலாம். இல்லை ஒரு குவாலிட்டி இன்னிங்ஸ் லைக் ஸ்ரேயாஸ் ஆடினார் பாருங்க பின்னாடி வந்து, அந்த மாதிரியான ஒரு ஒரு நின்று அடிக்கணும். லாஸ்ட் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணணும். இப்போ சாதாரணமாக ஆரம்பித்து ஆக்சலரேட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டை பெட்டராக கொண்டு வரணும். 27 பால் நான் 50 ரன்னு அவருது. பட் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 120 130 தான் போயிட்டு இருந்தார். அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் போகிறாரு. ஸ்லோவாக ஆரம்பித்து, ஏன்னா அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 2 விக்கெட் குயிக்காக போயிருக்கு, நம்ம உள்ளே போயிட்டு அதை ஸ்டடி பண்ணணும். இன்னும் ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் போயிருதுன்னா பஞ்சாப் பேனிக் ஆகிருப்பாங்க. இது ஒருவேளை சிஎஸ்கே அந்த மாதிரிலாம் அந்த அப்பர் ஹேண்ட்லாம் எடுக்க மாட்டாங்க சொல்கிறேன், ஒருவேளை எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கும். பட் அவர் அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனை ஸ்ரேயாஸ் வர வைக்கல. அங்கே தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸை ருத்ராஜ் யூஸ் பண்ணணும். அது பண்ண மாட்டேங்கிறாரு. ஆஸ் அ பேட்ஸ்மேன் அவர் ஓப்பன் பண்ண கூடாது. சஞ்சு இருக்கிற வரைக்கும் அவர் ஓப்பன் பண்ணக்கூடாது. ரெண்டு பேருமே சிமிலர் பிளேயர்ஸ் இல்லை கிட்டத்தட்ட. அதுவும் சஞ்சுக்கு கை பிடிக்காத பட்சத்தில் நீங்கள் அந்த இடத்துல வந்து இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு முதல் 6 ஓவரில் உங்களுக்கு இப்போ 12 runs 13 runs per over போனோங்க. ரொம்ப சிம்பிள். பவர் பிளேயில் உங்களுக்கு 70 ரன் 7 to 80 runs போர்டில் போட்டே ஆகணும். 57 ரன் வச்சுருக்காங்க இவங்க. 57 ரன்னு 6 ஓவர்லங்கிறது நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 ரன்னு ஓகே அப்படின்னு இருக்கு. இது இந்த ஓகே அப்படிங்கிறது சும்மா அந்த நம்மளுக்கு பிடிச்ச டீம்ங்கிறதுனால சொல்லிக்கலாம். பட் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு அது போறாது. இதே 57 in 6 overs ஒரு 3 years back 4 years back சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் 10 runs per over போறாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு பின்னாடி வந்து அந்த பிரசாந்த் ஆர்யா கேமை பார்த்தீங்கல்ல, முடிஞ்சு போச்சு. 6 ஓவரில் முடிஞ்சு போச்சுங்க மேட்ச். 6 ஓவரில் நீங்கள் அதுக்கப்புறம் திக்கு திணறி தப்பி இப்போயும் வந்தீங்கன்னா கூட உங்கள் மேலே அந்த தண்ணிக்கு மேலே தலையை தூக்கலாமே தவிர எழுந்து வெளியே வர போகிறது இல்லை நீங்கள். அதாவது அவங்க கொடுத்த கான்ஃபிடன்ஸ் தான். ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயரை நம்ம 120லேயே ஆடுவோம், என்ன பொறுமையாக ஆடி தோணுச்சு அவங்களுக்கு. சப்போஸ் அவங்களுக்கு முதல்ல அந்த 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 இன்னிங்ஸ் கிடைக்காம நீங்கள் பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸை பாருங்கள். பிரசாந்த் ஆர்யா ஆடின இன்னிங்ஸுக்கு பிரப் சிம்ரன் ஆடின இன்னிங்ஸ் பார்த்தீங்களா, செகண்ட் ஃபுட்டில் தான் அது. ஆனால் ஹி வாஸ் ஏபிள் டு கேரி ஆன். 43 ரன்னுக்கு பின்னாடி வந்து கரெக்ட். அதுவும் பெருசாக ஒன்றும் அடிக்கல. சாதாரண அது பிரப் சிம்ரனோட கேம் தான், அது சாதாரண கேம் தான். அவர் யூஸ்வலாக ஆடுற அந்த அட்டாக்கிங் ஸ்டைலில் ஆடல இன்னைக்கு. ஏன்னா வந்துடுச்சு உங்களுக்கு, ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஒருவேளை பிரசாந்த் ஆர்யா உள்ளே வந்தோன்னு அவுட் ஆயிருந்தா சிம்ரன் அந்த ஆடத்தை ஆடி இருப்பார். அந்த ரோல் அவர் எடுத்திருப்பார். 1 down அந்த கேண்டிலே உட்கார வச்சுட்டு நீ கொஞ்சம் வேடிக்கை பாரு, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு பண்ணியிருப்பாரு. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுதான் பாண்டிங்கோட வேலை, அதுதான் ஸ்ரேயாஸோட வேலை, கேப்டனோடது. அது இங்கே ஒர்க் அவுட் ஆகலை, இங்கே நடக்கலை அது. நீங்கள் ஸோ இவர் வந்து ருத்ராஜ் வந்து ஓப்பன் பண்ணுறதுலேயே முதற் கோணல் முற்றும் கோணல் மறுபடியும் அந்த பிரச்சனை ஆச்சு. மாத்திரையை வந்து உங்களுக்கு ஆயுஷ் மாத்திரையை வந்து இப்போ படுது, பேட்டில் பால் படுது. ஆடுங்களா மேலே கொண்டு ஆட விடணும்ல, வரட்டுங்க. 2-3 ஓவர் ஆடினா கூட ஒரு 15 பால் 40 ரன் அடிச்சுட்டு வரட்டுமே, என்ன பிரச்சனை அதில்? அதை இவங்க பண்ண தயார் இல்லை. ஓகே, பிரவேஸ் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. சரி, நம்ம என்ன பேசணும் போன தடவை, பிரசாந்த் வீரை இவங்க ஆடணும் அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக பிரசாந்த் வீர் டீமில் இருந்தார். அப்பா கொஞ்சம் புத்தி வந்திருக்கடா இவங்களுக்குன்னு நம்ம நினச்சோம். எதுக்காக பிரசாந்த் வீர் ஆடணும்? அவர் ஒரு ஆல்ரவுண்டர். அவருக்கு ஜடேஜா எடுத்திருக்கீங்க. ஜடேஜாவுக்கு ஈக்குவல் இல்லை, இருந்தாலும் இப்போ லிட்டில் பிட் ஆஃப் ஜடேஜான்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிட்டில் பிட் ஆஃப் ஜடேஜாவை நீங்கள் யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லையே. அது வந்து அவர் பேட்டிங் கிடச்சது ரொம்ப லேட்டு. ஓகே பரவாயில்ல, அந்த இடத்துல தான் அவர் ஆட முடியும், நோ ப்ராப்ளம். பட் போலிங்கே கொடுக்கலையே. 5 bowler வச்சுட்டே போகிறீங்க நீங்கள். 5 bowler வச்சு நீங்கள் 200 ரன்னை டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிற அளவுக்கு போலர்ஸ் ஆகுங்க. அதானே இன்னொன்று டெஸ்ட் பண்ணாதான் அடுத்த மேட்சுக்கு இவர் ஆடலாமா ஆட வேண்டாமாங்கிற எபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒன்றுமே அவங்க 11ல் எடுத்துட்டு அவங்கள நீங்கள் டெஸ்ட் பண்ணலன்னா நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. எப்படி அடுத்த மேட்ச் இப்போ நீங்கள் அடுத்த மேட்ச் பிரசாந்த் வீரை வச்சுப்பீங்களா இல்லையா?
வச்சுதான் ஆகணும், ஏன்னா அவரோட பொட்டன்ஷியலே எனக்கு தெரியலையே. எனக்கு அவர் நீங்கள் வச்சுன்னு ஆகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் வேண்டான்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஜட்ஜே பண்ணலையே நம்ம. இது பிரசாந்த் வீருக்கு இன்ஜஸ்டிஸ் இல்லையா? ஆமா. ஓவரே தரம் வேண்டாம் உட்கார. இல்லை நான் என்ன சொல்கிறேன், சும்மா ஆர்குமெண்ட்டுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஜட்ஜே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு ஆள், நீங்கள் எஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம், நோன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கலாம். ரெண்டுமே தெரியாத பட்சத்தில் வந்து இப்போ புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வராரு, இந்த எலெக்ஷனில் எத்தனை % வாங்க போகிறாருன்னு நீங்கள் ஒன்று பேசலாம், நான் ஒன்று பேசலாம். இது வரைக்கும் நம்ம ஜட்ஜே பண்ணலையா அவரை? ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். ரிசல்ட் வரத்துக்கே நம்ம கொடுக்கல, இடம் கொடுக்கல இங்கே பிரசாந்த் வீரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி ஆயிடுச்சு. கார்த்திக் சர்மா சான்ஸ் கொடுத்தீங்க. இப்போ எல்லாத்தோட மெயின் கொஸ்டின் மார்க் என்னென்னா, சர்ஃப்ராஸை எடுக்கிறீங்க, சர்ஃப்ராஸுக்கு எந்த இடத்துல ஆட வைக்கிறீங்க அவரை? ஃபைல வராரோ? ஃபைல வந்து என்னங்க பிரயோஜனம்? சர்ஃப்ராஸ் நீங்கள் வந்து அவர் அந்த கொஞ்சம் மேலே ஆடணுங்க அவர். அவர் மேலே ஆடக்கூடிய ஆளு, ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் ரெண்டு விதமாக ஆடக்கூடிய ஆள். ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் அடிக்கிற ஆள் கிடையாது, தூக்கி அடித்து கையில் கொடுத்துட்டு போகிற ஆள் கிடையாது. அவர் ஒர்க் பண்ணுற ஆள் பாலில். பிஹைண்ட் த விக்கெட் ஆடுற ஆள். பிஹைண்ட் த விக்கெட் ஆடுறது, அதுவும் பர்டிகுலர்லி சாகல் பியூட்டிஃபுல்லாக இறங்குது. நீங்கள் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு ஸ்பின்னர் போடுறான், அதனால வந்து நம்ம துபே அனுப்பினா அவர் கிளியர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு துபே அனுப்புறீங்க. என்ன வழிஞ்சா இருப்பாருங்க நேற்றுங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 43 ரன் ஏதோ 27 பால் அடிச்சிருக்காருங்கிறது ஓகே, 166 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஆடுறாருங்கிறது ஓகே, அது லாஸ்ட்டில் கொண்டு வந்தார். பட் அந்த ரோலில் அந்த இடத்துக்கு போய் ஆடுற இன்னிங்ஸ் ஆடினார் அவர். டீமை ஹீ லெட் த டீம் டவுன். அந்த அவர் மேலே பழி போடுவீங்களா, அவர் அந்த இடத்துல அனுப்பின மேனேஜ்மெண்ட்டை பழி போடுவீங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எதையுமே நான் எதுவும் கரெக்ட் பண்ணிக்க மாட்டேன், எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஜெயிக்கல. ஓகே ஓகே, டாப் ஆர்டர் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர், நான் ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி நேற்று யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க சார், நேற்று சிஎஸ்கே டீம் ஆடின அந்த 12 பிளேயரோட ஒர்த் இருக்குல்ல, அது வந்து 102 கோடி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்கள் என்ன அமௌண்ட் வச்சு ஒரு ஆக்ஷனுக்கு போவீங்களோ அந்த ஆக்ஷன் வச்சு ஒரு டீமே செட் பண்ணியிருக்காங்க, பட் பெர்ஃபார்ம் பண்ண முடியல. கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் விட்டுருங்க சார், நம்ம அவர் இன்னும் அன்ப்ரூவன் அன்டெஸ்டடுங்கிற மாதிரி தான் அவரும். கார்த்திக் சர்மா அவருக்கு வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லை, ஒரு 3 பால் தான் ஆடுறாரு, அது பெருசாக அவர்கிட்ட இருந்து எந்த கிளிம்ஸுமே நம்மளால் பார்க்க முடியல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உர்வில் பட்டேல் வெளியில் இருக்காருங்கிற அடிப்படையில் நான் இந்த கேள்வி கேட்குறேன். ஆமாம்மா, நீங்கள் கொடுத்துட்டீங்க அவருக்கு 2 சான்ஸ் கொடுத்துட்டீங்க, அவர் வந்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பட் ஐ எம் நாட் ரூலிங் ஹிம் அவுட். ஓகே, சின்ன பையன் இப்போ தான் வந்திருக்காரு, கையில் சரியாக கால் நிற்கலை, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 2 பேட் இன்னிங்ஸும் மாட்டிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, விட்டுடலாம். அது இல்லைன்னா ஒரு மாதிரி அவருக்கு அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவலை குறைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அடுத்த மேட்ச்சுக்கு அவர் ரெஸ்ட் பண்ணிட்டு ஊர்வில் பட்டேலை உள்ளே கொண்டு வரதுக்கு பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணலாம். ஊர்வில் பட்டேலும் சின்ன வயசுக்காரர் தான். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஆளுக்கு பதிலாக இன்னொரு ஆளை கொண்டு வரீங்க, பட் ஏதாவது ஒன்று கிளிக் ஆகுமான்னு பார்க்குறீங்க, கிளிக் ஆச்சுன்னா அதை ரீட்டைன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா கார்த்திக் சர்மாவுக்கு 2 சான்ஸ் கொடுத்துட்டீங்க, ஆகலை. அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட தப்பா, வேறு அவர் அனுப்பின ஆர்டரோட தப்பா, எப்படியும் ஒன்று ஒர்க் அவுட் ஆகலை. இந்த டீமுக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. இல்லை, எடுத்து ஓரமாக வைங்க, பார்க்கலாம், இன்னும் இருக்குது, எப்போ வேணாலும் அவர் திருப்பி உள்ளே கொண்டு வந்துக்கலாம், இன்னொரு இருக்கிற ஆளை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பண்ணணும். நீங்கன்னா நீங்கள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 2-3 மேட்சுக்குள்ளே நீங்கள் செட் ஆகணும் உங்கள் 11. நீங்கள் இன்னும் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் இப்போ ஒரு 11 எடுத்துகிட்டு பஞ்சாப் பாருங்கள், மாற்றவே இல்லைங்க, சேம் டீம் போகிறாங்க. செகண்ட் மேட்ச்சு சேம் டீம் போகிறாங்க. யூஸ்வலாக எல்லாருக்கும் என்ன தோணும், நம்மக்கிட்ட இத்தனை செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பார்த்துடலாம், அப்புறம் நம்ம ஃபைனல் 11 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். எடுத்த உடனே போனாங்க ஃபைனல் ஒரு 11க்கு, அந்த 11ல் நிற்கிறாங்க அவங்க. ஓகே, அன்சேஞ்சு தானே போனாங்க நேற்றுக்கு. ஓகே, நீங்கள் அந்த மாதிரி ஓகே ஊர்வில் பட்டேலில் நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம் கார்த்திக் சர்மா பொறுத்த வரைக்கும். பட் கார்த்திக் சர்மா நீங்கள் பாருங்கள், அவுட் ஆன விதம் பார்த்தீங்கல்ல, யான்சனுக்கு அந்த ஷாட் போகலாமாங்க? நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் யான்சனோட போலிங்? ஏறவே இல்லை, அவர் போய் ஸ்வீப் ஆடுறாரு, என்ன ஸ்பின்னரா? அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 12 பால் 72 அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ தான் உள்ளே வந்திருக்கீங்க, வேறு ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. அந்த போலர் என்ன மாதிரி போலர் அவன் என்ன ஸ்பின்னரை படுறான், அவன் எப்படி அந்த காலில் பட்ட உடனே அப்பீல் டினைடுன்னு தெரிஞ்ச உடனே அவன் ஸ்ட்ரெயிட்டாக போனாங்க, ஒன்றுமே பேச்சே இல்லை. நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிறன்னு இப்போ இருக்கிற எல்லாரையும் கேட்டு அவனுக்கு தெரியும்ல நான் என்ன லென்த்தில் போட்டேன்ட்டு ஸ்ட்ரெயிட்டு அவனை பார்த்தா, ஸ்ரேயஸை பார்த்தா போனான், முடிஞ்சு போச்சு, பேச்சே இல்லை. அது பாட்டுக்கு பால் எடுத்து அடுத்த பாலுக்கு போகிறாங்க. இவன் ஸோ கான்ஃபிடென்ட். அந்த போலர்கிட்ட போய் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாமா? சின்ன பையன், அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணவும் முடியாது, விட்டுருங்க. அந்த மார்ஜின் கொடுத்துருங்க, அடுத்த மேட்ச் உருவில் ஆட்டும்.
பட் இந்த டீமை வச்சுட்டு ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரியான ஒரு ஐடியா இல்லாத கேப்டன்சி, பேட்டிங் ஆர்டரில் சரி இவருக்கு தான் ஐடியா இல்லை, உட்காந்துருக்காங்கல்ல மலைமுழுங்கி மகாதேவன்லாம் உள்ள பிளம்பிங்லாம் அந்த ஐபிஎல்ங்கிறதுல ஐ போட்ட காலத்துலேருந்து இருக்கார்ல, அது அந்த அவங்களாம் என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? இந்த எரிக் சிமன்ஸ் அவங்களாம் அந்த போலர் கோச் என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. சரி இது ஒரு இன்புட்ஸ் வராது, அட்டே அவனுக்கு பிரசாந்த் பீருக்கு 2 ஓவர் கூடுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அக்கீல் ஹுசைனுக்கு ஏன் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? போன மேட்ச் உங்களை 100க்கு கொண்டு வந்தது அந்த ஜமி ஓவர்டன். எப்படி நீங்கள் ஜமி ஓவர்டனை ட்ராப் பண்ணலாம் சார்? 2 ஃபாரினர்ஸ் வச்சு போயிருக்காங்க சார். இது வரைக்கும் ஐபிஎல்ல இப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லை. 3 ஃபாரினர்ஸ் வச்சு விளையாடின இது கூட நான் பார்த்துருக்கேன். பட் வந்து அதுலேயே என்னப்பா ஒரு ஃபாரின் பிளேயரை போய் யாராவது விட்டு கொடுப்பாங்களாங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. சஞ்சு சாம்சனே அவருடைய கேப்டன்சியில் அதை பண்ணியிருக்காரு, வெல் அண்ட் குட். ஆனால் 2 ஃபாரினர் வந்து அன்இமேஜினபிள். இப்படி ஒரு டீம் வந்து கம்ப்ளீட்டாக இந்தியன்ஸை டிபெண்ட் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிறது என்ன சார்? இப்போ ஜெய்னிமி ஓவர்டன் நீங்கள் சொல்கிறீங்க, அது இல்லை. மேத்யூ ஷார்ட்டை உட்கார வச்சுருக்காங்க. அக்கீல் ஹுசைன் சில இன்ஜுரி கன்சர்ன் சொல்கிறாங்க. ஃபார்ச்சுனேட்லி அவர் ஃபியூச்சரில் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். பட் மேத்யூ ஷார்ட் உட்கார வைக்க வேண்டிய அவசியம் இருக்கா? நல்ல பிளேயர் அவர். எனக்கு அது ஒன்றும் புரியல, எங்கள் ஸ்ட்ராட்டஜியே எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இம்பேக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, எனக்கு நான் வந்து இம்பேக்ட் கான்செப்டுக்கு ஒரு பெரிய எதிரி. எனக்கு பிடிக்காது அந்த கான்செப்ட். பட் ஒரு பிடிக்காத ஒரு ஆளை நம்ம ஒத்துக்கிட்டோம் இந்த வாழ்க்கையில், குடும்பம் நடத்தி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும்போது சரி அதை ஹவு பெஸ்ட் ஆர் வி யூஸிங் இட் அப்படிங்கிறது இருக்குல்ல. நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இம்பேக்ட் சப்பு நீங்கள் எடுக்க போகிறீங்க. இம்பேக்ட்டுங்கிற வார்த்தைக்கு இந்த ஆளை நீங்கள் எடுக்கிறதுனால இந்த கேமில் ஒரு இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அந்த பேரே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளை நீங்கள் எப்போ எடுப்பீங்க? சுச்சுவேஷன் பேஸ்டாக இருக்கணும். இப்போ போன மேட்ச்சுக்கு வந்து 11ல் இல்லாத சர்ஃப்ராஸ் உள்ளே வந்தார். பேட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு பேட்ஸ்மேன் இம்பாக்ட் எடுக்கிறீங்க. பிகாஸ் அந்த சிச்சுவேஷன் வாரண்டட் தட். உங்களுக்கு ஒரு அடிஷனல் பேட்ஸ்மேன் தேவைப்பட்டது, என்ன குயிக்காக விக்கெட் போயிட்டு இருக்கு, பண்ணிட்டீங்க, ஓகே. இந்த மேட்ச்சில் நீங்கள் இம்பேக்ட் எடுக்கிறீங்க ராகுல் சாகரை. எப்போ எடுக்கிறீங்க? நீங்கள் ஸ்பின்னரே இன்ட்ரடியூஸ் பண்ணல இன்னும். உங்களுக்கு இப்போ என்ன பவர் பிளேயே முடியல. பவர் பிளே முடியறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பின்னரை இம்பாக்ட் பிளேயராக எடுக்கிறீங்க. என்ன தெரிஞ்சு எடுத்தீங்க? அதான் கான்ஷியஸ் சாய்ஸ், இவரை வச்சு தான் போகிறோம் முன்னாடி. அது வந்து முதல்ல என்ன பட்டா எழுதி கொடுத்தது. அது இந்த தொகுதி இந்த ஆளுக்கு தான் சொல்லிட்டு எழுதி கொடுக்குது. ரொம்ப எலெக்ஷன் ரிசல்ட் ஓரியன்டாக பேசுகிறோமோ சீசன் ஓகே அப்படின்னு பட்டா எழுதி கொடுத்துருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே எடுக்கணும். நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பின்னரே இன்னும் உள்ளே கொண்டு வரல, அட்டாக் கொண்டு வரல. ஒரு ஸ்பின்னரை இம்பேக்ட் எடுக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஸ்பின்னர் போட்டாச்சு, அவனை அடிச்சிட்டாங்கன்னு வைங்க. அப்போ நீங்கள் இம்பேக்டாக ஒரு ஸ்பின்னர் கொண்டு வருவீங்களா? பயப்படுவீங்கல்ல நீங்கள். அதனால அன்டெஸ்டட் ஏரியாவில் நீங்கள் இம்பேக்ட் பிளேயரை எப்படி எடுப்பீங்க? என்ன அவசரம் உங்களுக்கு 6 ஓவருக்குள்ளே எடுக்கணும்னு? இருக்கிற பவுலரடியே போங்கள. அந்த இருக்கிற பவுலரில் ஒருத்தன் அடி வாங்கினான்னா, அவர் 2 ஓவர் போட்டு அடி வாங்கிட்டானா கூட மீதி 2 ஓவருக்கு எடுத்துக்கோங்க. என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன உள்ளேருந்து இம்பேக்டாக எடுக்கிற ஒரு ஆளை அவரோட கோட்டாவை கொடுத்து ஆகணும்னு இருக்கா? கொடுத்துட்டீங்களா? இப்போ ராகுல் சாகருக்கா 4 ஓவர்? யோசிச்சு பாருங்க சார். இப்போ நம்ம பிரசாந்த் வீருக்கு ஒரு ஓவர் கொடுக்குறோம், நல்லா போடுற ஒருவேளை நல்லா போடுறாருன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட். அந்த இம்பாக்ட் ஸ்லாட்டை நான் வந்து ஜெய்மி ஓவர்டன் கொடுத்துட்டு போவேனே. கொடுத்துக்கலாமே. அப்போ வந்து இப்போ நல்லா போட்டார்னு வைங்க, பிரசாந்த் வீர் நல்லா போட்டிருந்தாருன்னா ஸ்பின்னர் நல்லா போடுறாருன்னு ஸ்பின்னரே எடுங்க. தப்பில்லை, தப்பில்லை. அப்போ எடுங்க. இம்பாக்ட் பிளேயர் எடுத்தீங்கன்னா ஒரு 4 ஓவர் போட்டு தான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. 2 ஓவர் டைட்டாக 2 ஓவர் போட்டு உங்களால் ஹெல்ப் பண்ண கொண்டு முடிஞ்சதுன்னா அதுதான் இம்பேக்ட். அந்த கேமில் அதுதான் அவர் கொடுக்குற இம்பேக்ட். சும்மா அந்த பெருமாள் கோயில் சுண்டல் மாதிரி போகிறவங்களுக்கு ஒன்று நீ இந்த மேட்ச்சு நீப்பா, அடுத்த மேட்ச்சுக்கு நீப்பான்னு சொல்லிட்டு போ அப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது சாரி ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, நிறைய வந்து சாட்டைகள் எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த மேட்ச் நாளைக்கு 7:30 மணிக்கு சின்னசாமியில் RCB vs CSK. திஸ் இஸ் கோயிங் டு பி அப்சல்யூட் சினிமா. ஏன்னா சின்னசாமியில் நடந்த RCB CSK மேட்ச் எல்லாருமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு த்ரில்லர் படத்தை விட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சஸாக இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனில் பார்த்தா RCB இஸ் வெரி அப்பர் ஹேண்ட். டீமோட ஸ்ட்ரென்த் வைஸ் CSK ரொம்ப டிம்மாக இருக்குது. எப்படி சார் இருக்க போது நாளைக்கான மேட்ச் எப்படி பார்க்குறீங்க? சரி, மேட்ச் நம்ம அதாவது CSK வந்து 2 மேட்ச் தோத்துட்டாங்கிறதுனால தூக்கி அப்படியே வெளியில் தள்ளுறதுக்கெல்லாம் இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டீம் இல்லை. டீம் வந்து உங்களுக்கு சொத்த டீமாக இருக்குது. ஓகே ஓகே.
அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆர்சிபிக்கு நீங்கள் தீனி போடணுன்னா இந்த சிஎஸ்கே இல்லை. ஓகே. அதனால நாளைக்கு வந்து ரொம்ப காம்படிட்டிவ் மேட்சாக இருக்கும்னு எனக்கு தோணல. ஓகே. ஒன் சைடாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் லெட் அஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அவ்வளோதான். டாஸ் ஏதாவது ப்ளே பண்ணுமா சார் க்ரூஷியல் ரோல்? ஒருவேளை சிஎஸ்கே செகண்டாக ப்ளே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிபி ஒரு 230 செட் பண்ணுறாங்க ஆர் எனிவேர் ஓவர் 200 செட் பண்ணுறாங்கன்னா அது ஓகே இப்போ இதுதான் டார்கெட், கொஞ்சம் பார்த்து ஆடலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம், மேபி இம்பாக்டை சரியான இம்பாக்டை யூஸ் பண்ணலாம், அது ஃபேவரபிளாக இருக்குமா சிஎஸ்கேக்கு? இதை விட பெட்டராக இருக்கும். ஓகே ஓகே. சிஎஸ்கே சேஸ் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ணுறத விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. அதில் டவுட்டே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா சிஎஸ்கே நீங்கள் டீமோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் லோடட் டீம் தான் இது. ஸோ அதனால நீங்கள் பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கிற டீம் தான். பேட்டிங் ஃபெயிலியர் ஆகிருக்காங்கன்னு வச்சுருங்க. சப்போஸ் சேஸுக்கு போயிட்டு சஞ்சுக்கு அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் கப்பில் ஆடின ஒரு இன்னிங்ஸ் மாதிரி கை பிடிச்சதுன்னா கதை வேறு மாறிடும் உங்களுக்கு. ரெண்டு ஆயுஷ் மாத்திரைக்கும் சஞ்சுக்கும் பிடிச்சா கூட நீங்கள் சேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பின்னாடி வரவங்களாம் அடிக்கிறவங்க இருக்காங்க உங்களுக்கு. துபேக்கெலாம் அந்த மாதிரி சமயத்தில் எனக்கு முன்னாடி போனவங்களாம் அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் இவருக்கும் ஒரு வந்துடும். பட் டிஃபெண்ட் பண்ணும்போது இருக்கிற சிஎஸ்கே வேற, சேஸ் போது இருக்கிற சிஎஸ்கே வேறையாக தான் பெட்டராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. டாஸ் டெஃபினட்டாக ஒரு வேலை பண்ணும். ஓகே. சூப்பர். வெதர் கண்டிஷன்ஸ்லாம் எப்படின்னு நாளைக்கு பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக தான், ரொம்ப பாசிட்டிவான கேமாகவே இருக்கும்ட்டு பார்க்குறேன். வில் நாட் பி a வெரி பேட். ஒரே மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு 2 மேட்ச் தொடர்ந்து சிஎஸ்கே தோத்துட்டு அந்த காயம் வந்து ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு வெட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வெட்டை இன்னும் கொஞ்சம் அழுத்தி போட்டிருக்காங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு மருந்து போட்டு அது 2 ஸ்டிச்சஸ் போட்டு வரத்துக்கு டைம் இல்லை. ஓகே ஓகே. அந்த கியூர் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் உட்காடுறாங்க திருப்பியும். அது வேற, அந்த டீம் வேற இந்த வெட்டையே பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே ஏதாவது பண்ணலாமா? ஓகே. இது துரந்தர் எஃபெக்ட் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. அந்த காயத்தை இன்னும் எப்படி பெருசு பண்ணி விடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆப்வியஸ்லி ஒரு பெரிய ரைவல்ரி கேம் தான். வெரி எக்ஸைட்டட் சார். நாளைக்கு மேட்ச் முடிச்சுட்டு மண்டே இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நிறைய இன்சைட்ஸ் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்ச் இருக்கு. ஐயோ, மும்பை வர்சஸ் டிசி. மும்பை வர்சஸ் டிசின்னு சொல்றதை விட கேஎல் ராகுல் வர்சஸ் ரோஹித் சர்மான்னு பார்க்க வேண்டிய கேம். ஆமா ஆமா, அது வேற. பதானி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பார்க்கலாம். So let's hope for best game, sir. Thank you. Thank you, Bala.